ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். இன்றைக்கி டே 18ஓட கிளாஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். லோடிங்கில் பீட் ஸ்டிச் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை வந்து நார்மல் மெஷின் த்ரெட்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, கிறிஸ் கிராஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்டிச்சை நம்ம இங்கே போட போகிறோம். அதை வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டோடு வச்சு நம்ம இப்படி ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறோம். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் பீட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி 3 பீடு 4 பீடு 5 பீடுன்னு ஆட் பண்ணி நம்ம லோடிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லோடிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம கிளாத்தில் ஸ்டிக் பண்ணுறது தான். ஸோ க்ளூ போட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது அது வந்து நகர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்கன்னா அது இல்லாமல் க்ளூ போடும்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை வெயிட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அது காயறதுக்கு வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இதுனா நம்ம அப்போவே நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமே பீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எப்பயுமே பெஸ்ட்டு. உங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லோடிங்க்கு. ஸோ நான் போட்ட மாதிரி இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் ஸ்டிச் போட்டு நீங்கள் வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டை செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. எண்டு வரைக்குமே நீங்கள் செக்யூர் பண்ணி நல்லா த்ரெட்டு போட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ லாஸ்ட்டில் நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சுகர் பீட் எடுத்துக்கிறோம். சுகர் பீட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த எட்ஜு கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வந்து நீங்கள் எடுத்தோடனே வந்து 6 பீட்ஸ் எடுத்து நீங்கள் போடக்கூடாது. நான் பாருங்கள் 3 பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். 3 பீட்ஸ் எடுத்து அந்த எட்ஜில் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மேலே போட்டு கீழே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு 3 பீடை வந்து ஃபினிஷ் ஸ்டிச்சை போட்டுட்டு திரும்ப வந்து 4 பீடு எடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு பீடாக அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 4 பீடு எடுத்து நம்ம அந்த இதை வந்து செக்யூர் பண்ணுறோம். கீழே லாக் போடுறோம். மேலேயும் அதே மாதிரி த்ரெட்டை கொண்டு வந்து லாக்கை போட்டுட்டு 2 லாக் போடணும். ஃபஸ்ட்டு மேலே த்ரெட்டு கொண்டு வரோம் இல்லையா, அப்போ ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லாக் போடணும். அப்போ தான் நமக்கு நகர்ந்து வரும். உங்களுக்கு வந்து அந்த லோடிங் ஸ்டிச் வந்து நல்லா வந்து பிரெத்து வந்து பெரிய சைஸில் வரணும் இல்லையா, அதுக்கு நமக்கு கொஞ்சம் நகர்த்தி தான் போடணும், ஓகேங்களா? இப்போ நான் 6 பீடு எடுத்திருக்கேன். இனிமேட்டு கண்டினியூவாக நம்ம அதே 6 பீடு தான் எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த 6 பீடு வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே மேலே வந்துட்டு நம்ம கீழே இந்த இடம் எட்ஜு இருக்கு இல்லையா, இந்த எட்ஜிலேருந்து கீழே அப்படியே கொண்டு வரணும். அங்கே வந்துட்டு த்ரெட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஸ்டிச் போட்டு அடுத்த இதை கொண்டு போகணும். ஸோ நான் எப்படி போடுறேங்கிறத பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக அந்த 6 பீட் எடுத்து அப்படியே நம்ம வந்து இந்த த்ரெட்டை மறைச்சி நீங்கள் போடணும். இது வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். நல்லா திக்னஸாக இருக்கிறதுக்காக நான் பைப்பிங் த்ரெட் எடுக்கிறேன். இல்லை இந்த பைப்பிங் த்ரெட்டில் எங்களால் ஃபில் பண்ண முடியல, அந்த வெள்ளையாக பைப்பிங் த்ரெட் வந்து வெளியில் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஜர்தோசி இருக்குது பார்த்தீங்களா, ஜர்தோசியை வந்து 2 லைனாக நீங்கள் கொடுத்து அதை கூட லோடிங் ஸ்டிச்சாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்தோசியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி இந்த பீட் ஒர்க்கை நீங்கள் கொடுத்துட்டு வரணும். இதுதான் வந்து பீட் லோடிங் ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதிலேயே வந்து நம்ம த்ரெட் லோடிங்கும் நம்ம அடுத்தது பண்ணுவோம். இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட்டை கொடுத்துட்டு நார்மல் சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு டபுள் கலராகவும் கொடுக்குறாங்க, சிங்கிள் கலராகவும் கொடுக்குறாங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சாக நம்ம அதை வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி லோடிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம காட்டலாம். ஜர்தோசிலையும் லோடிங் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வரிசையாக இனிமேட்டு அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பீடில் லோடிங் ஸ்டிச்சை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ நான் இப்போ எப்படி போட்டுட்டு வந்திருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதை ஒரு நெக்லைனுக்கு கொடுக்கும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு இந்த லோடிங் ஸ்டிச் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு த்ரெட்டில் வந்து சம்கி வச்சு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா அதுவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ லோடிங் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து இன்னொரு மெட்டீரியல் என்ன நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா வீட் பீடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோதுமை மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து வீட் பீடுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்ங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம எப்பயும் போல் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா ஒரு சுகர் பீடு, ஒரு வீட் பீடு, ஒரு சுகர் பீடு அப்படி எடுத்துகிட்டு நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம போட்டுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடை தான் இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பீடுக்கு கீழே இன்னொரு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட் பீடு எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சுகர் பீடு நடுவுலையும் அதுக்கு கீழே 2 வீட் பீடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லுக்கு வந்து அழகாக வரும். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் போடுறேங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பீடை போட்டு லாக் பண்ணிடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து கீழே வந்து அந்த இன்னொரு லாக் போடுறேன். மறுபடியும் வந்து இப்போ வந்து வீட் பீடும் சுகர் பீடும் நான் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் லாக் போடுறேன். கீழே அந்த பீடுக்கு லாக் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லாக்கு, அந்த பீடுக்கு மேலே ஒரு லாக் போட்டு அடுத்த வீட் பீடும் சுகர் பீடும் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பீடை கோத்து அதுக்கப்புறம் ஒரு லாக்கு, அப்புறமேட்டு பீடுக்கு கீழே ஒரு லாக்கு நீங்கள் போடணும். அந்த மாதிரி போடும்போது தான் அந்த பீட் வந்து உங்களுக்கு நகர்ந்து வராது. இல்லைன்னா பீட் நகர்ந்து வந்துடும், உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வராது. பீடு எப்படி இருக்கணும்னா நடுவில் இருக்கணும். அந்த பீடுக்கு கீழே 2 வீட் பீட் வர மாதிரி உங்களுக்கு இதனோட லுக்கு வந்து அப்படி வரணும். ஓகேங்களா, அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அந்த வந்து ஒர்க் வந்து இது நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த ஒர்க்கை கூட நீங்கள் கொடுத்துட்டு இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா கேப்பு, அந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கு கூட ஏதாவது வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணலாம். இல்லை வந்து 4 mm பீடு வந்து பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீடை அந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான நெக்லைன் வந்து நமக்கு கிடச்சிரும். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் இதனோட லுக் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சோட ஃபைனல் லுக் இது தான். பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிச்சையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்டிச் இதே மாதிரியே நம்ம பார்க்க போகிறோம். அது வந்துட்டு கர்தானா ஸ்டிச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஸோ இதுதான் அந்த பீட் ஒர்க், அந்த பீடு இதுதான் கர்தானான்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா டியூப் பீடுன்னு சொல்லுவோம். நான் முதல்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது வந்து இப்போ அந்த கோல்டு கலரில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து சின்னது, இது வந்து பெருசு. இது எல்லா கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லா கலர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்கிட்ட கோல்டு கலர் இல்லை, அதனால் நான் ஒயிட் கலரில் இருக்குது, ஒயிட் வித்து கோல்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி நான் போட்டு காட்ட போகிறேன். இதுவுமே நல்ல லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து வர சாரியில் வந்து கோல்டு கலர் அண்டு சில்வர் கலர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி சாரிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது இன்னும் ரொம்ப அழகாக அந்த ப்ளவுஸோட ஒர்க்கை வந்து எடுத்து காட்டும். முதல்ல போட்ட மாதிரியே தான் நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு சுகர் பீடு, ஒரு டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு அப்படி தான் எடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ண போகிறோம். இதுவும் அதே தான். நீங்கள் மேலே சுகர் பீடுக்கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் சுகர் பீடுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டு இந்த டியூப் பீடையும் சுகர் பீடையும் ஸ்டிச் பண்ணணும்.
திரும்ப கீழே வந்து சுகர் பீட் கிட்ட போடுறீங்களா, சுகர் பீடுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அடுத்த டியூப் பீடு சுகர் பீடை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து சுகர் பீட் வந்து சென்டர் ஆகும். அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த 2 டியூப் பீடும் வரும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து சுகர் பீட் வந்து கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ ஷேப்பே இல்லாமல் நல்லா இருக்காது. இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நீட் ஃபினிஷிங்கில் நமக்கு வராது. ஸோ நீங்கள் எப்பயுமே 2 ஸ்டிச்சு அந்த இடத்துல நீங்கள் போட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் ஒர்க்கு போடும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த டவுட்டெல்லாம் வரும். இது எப்படி போடுறது இல்லை அப்படின்னுட்டு. எந்த இடத்துல போடுறேங்கிறத நீங்கள் மறுபடியும் ஒருக்கா வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தான் திரும்ப உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் இதனோட நுணுக்கங்கள் உங்களுக்கு நிறைய தெரியும். ஓகேங்களா? நிறைய விஷயம் வந்து நீங்கள் இப்போ வந்து சிம்பிளாக நான் ஒரு ஹாஃப் லைனில் நான் என்ன ஒர்க்கு எனக்கு தெரியுமோ அதை நான் சொல்கிறேன். இதிலேருந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் நிறைய வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய இன்னும் மெட்டீரியல்ஸ் இருக்குது. நான் பேசிக்கான மெட்டீரியல்ஸ் வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னும் இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. அது எல்லாமே வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது வரிசையாக போட்டுட்டோம். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கோல்டு கலர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கனால இதனோட லுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சில்வர் ஜரி கோல்டு ஜரி ரெண்டும் கலந்துருக்க சாரிக்கு எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதனோட லுக்கே வந்து ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து லோடிங் ஸ்டிச்சு, இந்த வீட் பீடு டியூப் பீடு ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு ஸ்டிச்சில் பார்க்கலாம். தேங்க்யூ.